இது கீதை பிறந்த கதை. உங்களது வீடுகளிலும் சொத்து சண்டையா? அப்பொழுது இதை கேளுங்கள். உனக்கு குண்டூசி நிலம் கூட தர முடியாது என்ற துரியோதனின் பதிலுக்கு பாண்டவர்களும் போரைத் தவிர வேறே வழியே இல்லை என்று முடிவுக்கு வந்தனர். ஆகையால் பாண்டவர்களும் கௌரவர்களும் கண்ணனின் உதவியை நாடி துவாரகை சென்றனர். ஆனால் அவர்கள் சென்ற நேரம் கண்ணன் துயில் கொண்டிருந்தான். கௌரவர்கள் சார்பில் சென்றிருந்த துரியோதனோ கண்ணனின் தலைமாட்டிலும், பாண்டவர்களின் சார்பாக சென்றிருந்த அர்ச்சுனனோ கண்ணனின் கால்மாட்டிலும் அமர்ந்திருக்க, கண்ணன் இதோ துயிலெழுகிறான். துயில் நீங்கிய கண்ணன் இயல்பாக தனது கால்மாட்டில் உள்ள அர்ச்சுனனை முதலில் சந்திக்கிறான். பிறகே தனது தலைமாட்டில் உள்ள துரியோதனை சந்திக்கிறான். தான் முதலில் கண்ட அர்ச்சுனனிடம் முதலில் பேசுகிறான். ஆகையால் பாண்டவருக்கே துணை நிற்பதாக ஒப்புக்கொண்டான். மூடன் துரியோதனோ கண்ணனின் படையை தனக்கு தரும்படி வேண்டினான். ஆக மகாபாரத போரில் கண்ணன் ஒரு பக்கமும் அவனது படை மற்றொரு பக்கமும் என்று முடிவாயிற்று. ஆனால் கண்ணன் அர்ஜுனனிடம் ஒரு நிபந்தனை விதித்தான். அதற்கு அவனும் ஒப்புக்கொண்டான். அந்த நிபந்தனை இதுதான்: போரில் நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன். பார்த்தனுக்கு ரதசாரதியாகவே மட்டுமே இருப்பேன் என்றான். தர்மம் எங்கு வாழ்கிறதோ அங்கேயே இந்த கண்ணனும் இருப்பான். கீதையின் பயணம் தொடரும்.